கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை துதிக்கலாமா? பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். ஆடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் பாடும்போது எங்களுடைய உதடுகள் கம்பீரமாக ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிக்கும்படியாக எண்ணாகம புஸ்தகம் அதனுடைய 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத பகுதியில் கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க புறப்பட்டு வந்ததான பிலேயாமனுடைய வாயிலிருந்து அந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற பாதுகாப்பை குறித்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை. உலகத்தில் அநேகர் நம்மளை சபிக்கலாம், உலகத்தில் அநேக பேர் நமக்கு விரோதமாக மறைந்திருந்து சில காரியங்களை செய்யலாம். குறிப்பாக சில மந்திரவாதங்கள் கூட நமக்கு விரோதமாய் செய்து, குறி சொல்லுதலை கூட செய்து, எப்படியாகிலும் பொறாமை கொண்டு அழிப்பதற்கு சில மனிதர்கள் முயற்சிக்கலாம். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அவங்களுடைய வருகையை கண்டபோது பாலாக்கு ராஜாவுக்கு ஒரு பயங்கரமான பீதி ஏற்பட்டது. இந்த ஜனங்களால் நமக்கு ஒரு பெரிய அழிவு வந்துவிடுமோ என்று அவன் மிகவும் பயந்து போய், ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வருகிற வழிகளிலெல்லாம் ஒவ்வொரு ராஜாக்களையும் சங்கரித்து, ஒவ்வொரு தேசங்களையும் கையகப்படுத்தி, ஒவ்வொரு தேசத்துக்காகவும் கர்த்தர் அவர்கள் முன்னதாக சென்று யுத்தம் பண்ணுகிறதையெல்லாம் இவன் கேள்விப்பட்ட போது அவனுக்குள்ளே பயங்கரமான ஒரு நடுக்கம் பிடித்தது. யுத்தத்தினாலேயோ சண்டையினாலேயோ எந்த ஒரு கிரியையினாலேயோ இவர்களை ஜெயிக்க முடியாது. எனவே மாந்திரிக கிரியைகளின் மூலம் இவர்களை ஜெயிக்கலாம் என்று அவன் நினைக்கான். இன்றைக்கி அநேக மனிதர்கள் அப்படி தான். ஒரு மனுஷனுக்கு விரோதமாக எதையாவது நேரடியாக செய்ய முடியாவிட்டால் மறைமுகமாக மாந்திரிக வல்லமைகளை செய்து குறி சொல்லுகிறவர்களை நாடி இன்னும் பில்லி சூனியங்கள் மூலமாக ஒருவனை அழித்து போடுவதற்கு முயற்சிக்கிறான். அது இன்னைக்கு குடும்பங்களுக்குள் நடக்கிறது, கிராமங்களுக்குள் நடக்கிறது,
உறவுகளுக்குள்ளே நடக்கிறது, நண்பர்களுக்குள்ளே நடக்கிறது. இப்படி பல இடங்களில் இப்படிப்பட்ட குறி சொல்லுதலும் மாந்திரிக வல்லமைகளும் மனிதர்களுக்கு விரோதமாக ஏவப்படுகிறது. ஆனால் இதிலிருந்து எப்படி நம்ம காக்கப்படுவது? நமக்கு விரோதமாக ஒரு மனிதன் இப்படிப்பட்ட தீய காரியங்களை அசுத்த ஆவியை கொண்டு செய்வான் என்றால் அது நம்மளை பலிக்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவனுடைய ஜனங்களாக மாற வேண்டும். ஆமென். யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்ற வார்த்தையின்படி நீங்கள் இயேசுவை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாகிவிட்டால் உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு மந்திர வல்லமையும் செயல்படவே முடியாது. காரணம், ரோமர்கள் நிறுவனம் 8:31 சொல்லுகிறது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? பார்த்தீங்களா? தேவன் நமக்கு பட்சமாக இருக்கும்போது ஒருவனும் நமக்கு விரோதமாக இருக்க முடியாது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பட்சமாக இருந்தார். எனவே அவர்களுக்கு விரோதமாக ஆமென் பிலேயாமனுடைய மந்திரவாத கிரியைகள் செயல்படவில்லை. மாந்திரீக வல்லமையினாலே அவர்களை மேற்கொள்ளவும் முடியவில்லை. 1 யோவான் 4:4 இப்படி சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பார்த்தீங்களா? நீங்கள் தேவனால் உண்டானவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிற பெரியவர் நமக்கு உதவி செய்வார். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய வல்லமை எழும்பினாலும் தேவனுக்கு முன்னால் அது எதுவுமே நிற்க முடியாது. மந்திரவாதம் பலிக்காது. விசுவாச பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாக மாந்திரீகங்கள் பலிக்காது. காரணம், நாம் செய்கிற ஜெபம், தேவனோடு உள்ள அந்த உறவு நம்மளை இப்படிப்பட்ட கொடிய வல்லமையிலிருந்து காக்கும். நீங்கள் ஒருவேளை ஆயிரக்கணக்கான பணங்களை மாந்திரிகத்துக்கு செலவழித்து ஐயோ விடுதலை இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாக செய்கிறவர்களுக்கு நீங்களும் செய்ய முயற்சிக்கிறீர்களா? தேவையே இல்லை. ஆண்டவர் அன்றைக்கு வந்து விடுங்கள். ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுங்கள். இன்றைக்கே ரட்சிக்கப்படுங்கள். இன்றைக்கே உங்கள் பாவழி விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக எந்த மனிதனும் எழும்பி ஒன்றுமே உங்களை செய்துவிட முடியாது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று ஒருவனும் நமக்கு விரோதமாக நிற்க முடியாது. கர்த்தர் பாதுகாப்பார். நல்ல தகப்பனே, இந்த நாளிலேயும் கூட எல்லா மந்திரிக வல்லமைகள், ஆண்டவரே பில்லிசூனிய ஏவுதலின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். யாரெல்லாம் அப்படிப்பட்ட பிரச்சனையில் தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உங்கள் நாமத்தினால ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.